தலைக்கறி மூலக்கறியோடு கூப்பிட்றான். 11 மணிக்கு முனியாண்டி விலாஸ், 12:30 மணிக்கு நாடார் வடை போடுறாரு. வடை ஃபர்ஸ்ட் வடை ஹாப்பியா வடையை சாப்பிட்டு இப்ப அக்ரஹாரத்து பக்கம் காக்காவுக்கு பஞ்சம். 2 மாமி பேசிக்குது, என்னடி பரிமளம், எங்க தோப்பனாருக்கு தேவசம் 1 நேரா காக்கைக்கு காத்துண்டே இருக்கேன் மாமி, தயிர் சாத்தை வச்சுண்டு காக்கைகள் வர்றதே எல்லாம் அவளா புடிச்சு விடுறான். சர்ச்சு பக்கமா அலையிறதுங்க வேற உங்க ஏரியாவுக்கு அவளா புடிச்சு வச்சு விடுறா. அவ மட்டனா கொடுக்குறான் மாமி அப்படின்னா. எங்க ஆத்துலேருந்து எங்க ஆத்துக்காரர் போயிட்டார். அவளுக்காக நானும் தான் சாத்து முஞ்சாத வச்சிருந்து காத்துண்டே இருக்கேன். டெய்லி காக்காயை பார்க்குறேன். அக்ரவாரத்து பக்கம் 1 நேரம் ஆயிடுத்து காக்கா வந்து. மாமி இதோ காக்கா வந்துடுச்சுன்னு 2 ஓடுதுங்க, 1.5 கிலோமீட்டர் ஓடுது. பின்னாலேயே தயிர் சோறு தூக்கிட்டு அங்க போனா பரிமள மாமி கருப்பு ஜாக்கெட்டை தொங்க போட்டிருக்குது, இந்த பக்கி காக்கான்னு ஓடுது. ஆமாம்மா, இனிமே நீங்களாம் எதுக்கு பிறந்த கூட்டம்? சிரிக்க பிறந்த கூட்டம். ஒரு நாள் கூட உங்க கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. யார் கழுகணும்? புறஞ்சாதி அக்கா, அந்த அக்கா கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, என்ன மாதிரி எப்படி அந்த அக்கா சிரிக்கிறது, எங்க ஆலயத்துக்கு வந்து அந்த அக்கா சிரிக்கணும் ஆண்டவரேன்னு பக்கத்துல இருக்கிற அக்காவுக்காக நீங்க அழுகணுமே ஒழிய உங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து சிரிப்பு தான். நாமெல்லாம் சிரிக்க பிறந்த கூட்டையா. நாகப்பட்டினம் ஆறுதல் செல்வராஜ், இந்த சிரிப்புக்கு சொல்றேன், நாகப்பட்டினம் ஆறுதல் செல்வராஜ் ஐயா சபையில கும்கி டைரக்டருக்கு 1/2 மணி நேரம், விக்டர் பிளாரன்ஸனுக்கு 1/2 மணி நேரம், எல்லாத்துக்கும் 1/2 மணி நேரம், எனக்கு மட்டும் 2 மணி நேரம். ஏங்க ஆறுதல் ஐயா அப்படின்னு 25,000 பேர் வருவாங்க. ஆமையா தூங்குறவனை எழுப்புறதுக்கு நீ தான் கரெக்டான ஆளு, அதனால ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருக்குனுங்க. ஒரு அம்மா சிரிச்ச சிரிப்புல யூரினே போயிடுச்சு. என்னது அப்படின்னு ஓடுறாங்க. ஐயா ஓங்க ஐயா. ஆமா, இன்னைக்கு ஆத்தும இடங்களை பத்தி பேசுறேன். ஆத்தும இடங்கள் வாங்கய்யா. நான் பாத்ரூம் போயிட்டு வரக்குள்ள இந்த ஐயா அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டாருன்னா இந்த இவளை கேட்டா சொல்லுவாளா, இந்த இவளை கேட்டா சொல்லுவானா. பார்த்த மண்ணு தர 15 லட்சம் போட்டு பாத்ரூம் கட்டியிருக்கேன் மண்ணாரு. வாங்கய்யா, நான் முனிசிபாலிட்டியில் தான் வேலை செய்யறேன் நாகப்பட்டினத்துல, நான் தான் மேஸ்திரி. இந்த வருஷம் கூட்டுற ஊழியத்தை எடுத்துக்கிறேன்னாரு. அந்த ஐயா பிரதர் முடிச்சிருவான்னு. பிடிக்க வேண்டாம், 1.5 லட்ச ரூபா மிச்சம் பெனாயில் பாட்டில் எல்லாம் ஆத்தும அறுவடை நடக்குதோ இல்லையா, பாத்ரூம் கழுவுறதுக்கு டீமே பிடிச்சு கொடுத்துட்டேங்கிறாரு. இன்னொருத்தன் தூக்கிட்டு சிரிச்ச சிரிப்புல தூக்கிட்டு ஓடுறாங்க. என்னமோ மயக்கம் போட்டானான் இருக்கு. ஆண்டவரே, நான் மேல பார்த்துட்டு பேசுறேன். 15 நிமிஷம் மேடைக்கு வந்தா ஒருத்தன் சுகப்பிரசவம் சிரிச்ச சிரிப்புல உள்ள வெளியே வந்துச்சு. என்னையா 4 மணிக்கு அட்மிட் பண்ண சொன்னா பிரசங்கத்தை கேட்டு போலான்னு பார்த்தேன். சுகப்பிரசவம், இந்தா உனக்கு ஒரு 5,000, 25,000 மிச்சங்கிறான் அவன். குழந்தையோட உட்காந்து என் பேர் தான் கருணாமூர்த்தின்னு வச்சு விட்டான். அல்லேலூயா. நாமள எதுக்கு பிறந்த கூட்டமா? பிரதர் கண்ணில் வந்தாலும் வரணுமே ஒழிய உங்க கண்ணில் வரக்கூடாது. அல்லேலூயா. பிரதர்லாம் ஒரு மாதிரியா பார்க்காதீங்க, நான் ஊர் போய் சேரணும். நம்ம தங்கச்சிங்க உங்களை கண் கலக்காம பார்த்துக்குவாங்க ஐயா. நாமெல்லாம் சிரிக்க பிறந்த கூட்டமா. அல்லேலூயா. அப்ப நேரம் அப்பெல்லாம் காக்காவுக்கு எந்த 6 மணிக்கெல்லாம் போயிருப்பாருங்க காக்கா. எல்லா ஜீவராசிகளும் சாப்பாட்டு கிளம்போதும். ஆனா காக்கா எந்த கவலையும் இல்லை, கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டுவான். எலியாவை காணுமே, எலியாவை காணுமேன்னு. யோனாவுக்கே லோயர் பர்த். யோனாவுக்கே 3 நாள் தான் பிரயாணம். வெளியே போன்ட்டார். வெயிட்டிங் லிஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆச்சு. வந்தாச்சு உன் இடம், வெளியே வந்துரு. நல்லா வேலை, மீன் பின்னாலதான் முடிச்சேன். நேத்து போட்ட புரோட்டா எப்படி வரும்னு எனக்கு உங்களுக்கு தான் தெரியும். முன்னாலதான் தள்ளிச்சு. அப்பே ஆண்டவர் தான் நின்னார், போ நினைவேக்கு. ஆனா காக்காக்கு அப்பர் பர்த். தட்கல்ல கன்ஃபார்ம் ஆச்சு, எவனாலையும் கேன்சல் பண்ண. அல்லேலூயா. விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. காலையில துதி ஆராதனை பண்ணிட்டு தானே வருது. துதி ஆராதனை பண்ணிட்டு தானே வருது. நாம கரெக்டா பாருங்க, ஃபெலோஷிப், அதனுடைய ஒற்றுமை பாருங்க. ஒரு இட்லி போட்டா 50 பேர்த்த கூப்பிட்டுரும். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சோம்னா கதவு பூரா ஜாத்திரி அம்மா, வாசம் கூட வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. விதைப்பதில்லை, அறுப்பதில்லையா. இன்னைக்கு சொல்ற அந்த காக்காவை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் உங்களை என்னை விட்டுருவாரா? ஒரு நாள் விட மாட்டார். உட்புறத்தை சுத்தப்படுத்துற காக்கா இன்னைக்கு உதாரணமா இன்னைக்கு உலகத்துல நடமாடிட்டு இருக்கு. எல்லா ஜீவராசியும் எல்லாம் படாத பாடுபடும் சாப்பாட்டுக்கு. இன்னைக்கு காக்கா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு, எந்த கவலையும் இல்லை. ஆனா காக்காய்க்கு சாவே கிடையாதுங்க, கரண்ட் கம்பியில தான் சாவு.
நாம கண்டுபிடிச்சதுனால. அல்லேலூயா. அதனால எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த தேவாலயத்துக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, முதல் முறை நம்ம உட்புறத்தை சுத்தப்படுத்தி ஆலயம் வளர்ந்தது போல நாம வளருவோம் என்று சொல்லி, ஆலயம் வளர்ந்தது போல நாம வளருவோம் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு சுகமளிக்கிற வல்லமையை கர்த்தர் இந்த ஆவிக்குரிய தந்தைக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஓடை ஒரு பெரிய மேடையா மாறிக்கிறத பார்த்து எவ்வளவு ஒரு ஆனந்தம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஏரியா பூரா இருக்கிறத நான் உணர்ந்து பார்த்தேன் என்று சொல்லி ஒரு நாளே நான் சொல்றேன். இங்க இருக்கிற பாகாலை கொண்டு போய் வெளி தேசத்துல எங்க கேட்டாலும் தெரியாதுங்க. இங்க இருக்கிற பாகால ஒரு ஆண்டிப்பட்டிலையோ எங்க ஊர் பெருநாய்க்கும்பாளையத்திலேயோ துடிலூர்லயோ இருக்கிற பாகாலை கொண்டு போய் கேட்டா தெரியாது. ஆனா உலகம் பூரா தெரிஞ்ச ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்துவர். சுவிட்சர்லாந்துல கேட்டாலும் பிரைஸ் லாடுமா, ஆண்டிப்பட்டியில கேட்டாலும் பிரைஸ் லாடுமா. நான் அதற்காக நான் குற்றப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. எங்க மாமா ரொம்ப கொடூரமான மனிதன் தெரியுங்களா. 18 வருஷம் அவருடைய நான் முதல்ல அவருடைய மூட பழக்க வழக்கத்தை மாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா அவருடைய முகத்தையே சிதைக்க ஆரம்பிச்சார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய கம்பி அவர் பொள்ளாச்சியில HMT ஆட்வர்ட்ஸ் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கால் இருக்கு. எங்க மாமா மொத்தம் 9 மாமால அந்த மாமா பாருங்க, எப்ப பாரு இதுல குத்துவாரி அந்த அங்க இங்கன்னு குத்தி போய்கிட்டே இருப்பாரு. 18 வருஷம் போற மாப்பிள்ளன்னு பெருமை. முகமே அசிங்கமா போச்சு. குத்தி 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 அங்க குத்தி, நாக்கில குத்தி, காதல குத்தி. எங்க அத்தையா 2 பேரும் என்னை இன்வைட் பண்ண வர்றாங்க. மாப்பிள்ள 18வது வருஷம் போறேன், நீ விழாவை சிறப்பின்னு. ஜெபத்தோட போக சொல்லிச்சு எங்க வீட்டை. ஜெபத்தோட போய்யா, நீ போகக்கூடாதையா. அவர் போறத பத்தி இல்ல, முதல்ல இந்த முகத்தை சிதைச்சுக்கிறமே உடம்ப. நேரா போன ஜெபத்தோட 18 அடி கம்பி நிக்குது. மாமா இதாண்ட தொடாதையா, நீ எல்லாம் அந்த கோஷ்டினார். எங்க அத்தை கிட்ட போனேன். அத்தை என்னென்ன, வாங்க வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். நல்ல முறையில மாமா போயிட்டு வரணும், நீ ஒரு ஜெபத்தை போடு. ஜெபத்தை போடுறதா? போகக்கூடாது. நான் ஃப்ரெண்டு மாமாட்ட வந்த, மாமா போன வருஷம் எப்படி குத்திட்டு போனேன், இப்படி இப்பயாவது புத்தி வந்ததே உட்கார் அப்படின்னாரு என்னைய. இப்படி அதுக்கு முந்தின வருஷம் இப்படி, அதுக்கு முந்தின வருஷம் இப்படி. சரி மாமா, இன்னைக்கு ஒரு யோசனை, இன்னைக்கு வேற மாதிரி குத்து சொல்லு, ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்னா மகிமைப்படுத்துவோன்னாரு அவரு. இப்படி குத்தி போயான்னு அப்படின்னா நான் வீட்டுக்குடியாங்க. 11 மணிக்கு போன் வருது எங்க அத்தை. என்ன சொன்ன மாமாட்டேன், ஏன்டா இப்படி நீட்டே போறா ரோட்ல. மொத்த கதவை தட்டிமா, கவுண்டரே கம்பி வண்டி வந்திருக்குது, கம்பியா அப்படிங்கிறானா. இந்த வருஷம் போகவே இல்லை. நாங்க ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம். நான் எப்பயுமே 2வது ஞாயிற்றுக்கிழமை வெளியில டேட்டே கொடுக்க மாட்டேன். எங்க தாய் சபையில நான் தான் பிரசங்கம். 10 மணிக்கு ஆரம்பிச்சா 3 மணிக்கு வண்டி முடியும். மத்தியில போய் ரோமர்ல போய் சாலமன் ராஜாவெல்லாம் பார்த்துட்டு 3 மணிக்கு வெளிப்படுத்தல வெளியே போவேன். அப்படித்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னா முக்காடு போட்டு பின்னால உட்காந்துருக்க பார்த்தா எங்க மாமா உட்காந்து. அல்லேலூயா. சிந்திச்சு பார்த்தார், கர்த்தர் அவருக்கு வாழ்வு கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், உங்க பாரம்பரியத்தை மாற்ற வேண்டாம். உங்களுடைய 80 வயசு பாட்டியம்மா அழகாக ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டுவாங்க, நாங்க கேட்க மாட்டோம். 90 வயசு தாத்தா நைட்டியோட வாங்க, நாங்க கேட்க மாட்டோம். எங்க ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? சுத்தமான உள்ளத்தை கேட்டார். இந்த கிறிஸ்துவ சொல்லிக் கொடுக்கறது என்ன? ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது என்பதை சொல்லி எல்லோரும் எழுந்து நின்று இந்த விசை தம்பி மந்திரக்கோள் வாங்கையா ராஜா, மோடியா ராஜா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க உள்ளத்துல உட்புறத்தை பத்தி பேசியிருக்கார் ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தர் உங்க மத்தியில வந்திருக்கார். இன்னைக்கு கடந்து செல்லுகிற போது ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க. என்னை போன்ற சகோதரர்கள் நிறைய பேரை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன்
நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்ணு கலங்குது. கத்தாவே உண்மை நினைக்குது. இந்த பிள்ளை பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருவுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்ணு கலங்குது. கத்தாவே உண்மை நினைக்குது. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உலமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உலமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கலங்குது. கத்தாவே உம்மை நினைக்குது. கர்த்தர் இன்னைக்கு பேசின வார்த்தையை நாங்க பார்த்தோம்.
இன்னைக்கு நாங்க உட்புறத்தை சுத்தப்படுத்தி கம்பீரமா போறோம், கடந்து செல்கிற ஆண்டவரே. எங்களோட பேசுனதுக்கு உதட்டளவு இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க, மேன்மை பாராட்டுங்க. ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வதற்கு ஒரு தருணத்தை கொடுத்த தெய்வத்திற்கு இன்னைக்கு கண்ணீர பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னும் 2 நிமிஷத்துல நாங்க முடிச்சிடுறோம். இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டீங்க. அவருடைய சாட்சி நல்ல அற்புதமான சாட்சி. நீங்க யூடியூப் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குதுன்னா நீங்க விநாயகமூர்த்தி அலியாஸ் கருணாமூர்த்தி அப்படின்னு அந்த யூடியூப்ல போட்டிங்கன்னா அவருடைய ஒரு சாட்சி இருக்குது. சுமார் 1.5 மணி நேரம் தான் ஓடும், ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த கூட்டம் இதோட முடிக்க போகிறோம். போகும்போது உங்களுக்கு இந்த கார்டு உங்கள் வெளியில் கொடுப்பாங்க. இது இந்த சபையுடைய கார்டு. அதில் இந்த சபையில் சிறுவர் ஊழியம், கிராம ஊழியம், வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிராம ஊழியம், பார்வையற்றோர் ஊழியம், விதவைகள் ஐக்கியம் என்ற இந்த சபையில் நடக்கிற எல்லா அந்த கூட்டங்களை இந்த கார்டில் போட்டிருக்கிறாங்க. இது எதுக்கு கொடுக்குறோன்னா நீங்கள் டெய்லி இதை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி ஜெபத்துக்கு பிறகு பெனடிக்ஷன் இருக்கும். இந்த ஜெபத்தை இப்பொழுது எப்ரோன் சர்ச் ரெவரண்ட் எடிசன் அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. அவர்களை முதலாக நம்ம கனப்படுத்துவோம். ஏலக்காய் மாலை. உற்சாகமாக கரங்களை தட்டி வாசனையோடு ஜெபிக்க சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறதால இதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. அவருடைய வசனம் சொல்லு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. தேவன் சபையின் மேல் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிற அருமையான பாஸ்டர் பீட்டர் அவர்களையும் அந்த சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் தேவன் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த ஆலயத்தை இன்னும் அதிகமாய் தேவ செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தேவன் இந்த ஆலயத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆவியானவரே உடைய கரம் இந்த ஆலயத்துல தங்கி தாபரிக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பலாக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் கூடும் என்று சொன்னீர். Not by might, not by power, but by spirit says the Lord. Hallelujah. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் கூட கர்த்தாவே. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு கர்த்தாவே. தேவன் இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் வருது வரையிலும் கர்த்தாவே ஆலயத்தை எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்வதில்லை கர்த்தாவே. எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாசமோசங்களுக்கும் பொறாவின் எரிச்சல் கண்களுக்கு கர்த்தாவே இந்த ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்று எல்லா திசைகளிலும் இருந்து கர்த்தாவே ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு நீர் கொண்டு வருகிற தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே, நப்தலி கர்த்தருடைய தேவனால் நிறைந்திருப்பார், தெற்கு திசையும் மேற்கு திசையும் சுதந்தரிப்பார். நப்தலி கர்த்தருடைய தேவனால் நிறைந்திருப்பார், தெற்கு திசையும் மேற்கு திசையும் சுதந்தரிப்பார். மேற்கு திசையும் தெற்கு திசையும் கர்த்தாவே, மேற்கு திசை அஸ்தமிக்கிற திசை கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படி என்றால் என்ன கர்த்தாவே? பரிசுத்த ஆவியானவரே, ஓ மேற்கொள்ள முடியாத இடங்களை கர்த்தாவே, அஸ்தமிக்கிற இடங்கள் எல்லாம் சுதந்தரிக்கிற பெரிய வல்லமை இந்த சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய கரம் இயேசுவே ஆண்டவரே சுதந்தரிக்க முடியாத பகுதிகளை சுதந்தரிக்கத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ திட்டங்கள் இந்த சபையில தேவன் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி. சபையில இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிக்கப்பா. அருமையான உடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய கரம் இருக்கட்டும், பாதுகாத்துக்குள் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது நன்றி உரையை பாஸ்டர் பீட்டர் பிரசாத் இவ்வளோ அழைப்புக்கு இணங்கி வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு உங்கள் அனைவருக்கும்
எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மிரக்கல் சபை குடும்பத்தாருடைய சார்பாகவும் உங்களை நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம். இந்த சபை எப்படி கட்டப்பட்டது என்பதை சிறிதாய் சொன்னாங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம், கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டாராகில் கட்டுகிறவருடைய எல்லாருடைய பிரயாசம் வருதா என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் தான் கட்டினார். ஹல்லேலூயா. இது எங்களுடைய குடும்பமோ இந்த சபையினுடைய குடும்பமோ இல்லை, இது கர்த்தரை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்கள் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் இந்த கல் ஒரு 9 கல்லை வச்சு ஏதோ நாங்கள் கடைகால் பண்ணுறதுக்காக எல்லா விசுவாசிகள் வைத்து ஜெபித்தோம். எல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ கர்த்தர் ராத்திரியில் நான் ஜெபத்தில் இருந்தேன். காலையில் நான் பேசுகிறேன், சாமி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். காலையில் சொன்னால் என் கையில் ஒன்றுமில்லை போகுது, ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல பண்ண சொல்லி சின்ன ஒரு என் நண்பர் தான் வந்து சபாபதியோட கூட ஒரு பாட்டர் நண்பர் அவர் தான் வந்து இது பல்லெல்லாம் வண்டியெல்லாம் வைத்து கொடுத்து வைங்க கர்த்தர் செய்வார்னு சொன்னார். அப்படியே நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமில்லை, ஜெபித்தான். கர்த்தர் ராத்திரி நடுக்கூட பேசுனாங்க. நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுத்தாங்க. நீ ஆலயத்தை கட்டுவது மாத்திரமில்லை, மீதியானதை சேர்த்து வைப்பா என்று சொன்னார். அப்படியே நாங்கள் ஆலயத்தை கட்டுவது மாத்திரமில்லை, மீதியானதை சேர்த்து வைத்து மற்றதையும் செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை செய்தார். ஒன்றுத்திலும் குறையில்லாதபடி கர்த்தர் எல்லாவற்றிலும் நிர்வாகிகளை ஆசிரியத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்னன்னு சொன்னால் உங்களுடைய ஜெபம்தான். ஜெபமே ஜெயம் என்று சொல்லப்படுவது போல உங்களுடைய மேலான ஜெபம்தான். ஒவ்வொருடைய ஜெபம் வேதம் சொல்வதற்காக ஒரு ஜெபின்னு சொன்னது போல இந்த ஆலயத்துக்கு எத்தனை பேர் ஜெபிச்சிங்கன்னு தெரியல. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய அங்கலாய்ப்பு, ஐயோ இந்த ஆலயம் எப்படியாவது கட்டணும்னு சொல்லி எங்களுடைய சபை விசுவாசிகள் 40 நாள் 30 நாள் உபவாசம் பற்றி ஜெபித்திருக்காங்க. இந்த ஓலை குடிசையில் வைத்திருந்தோம். எல்லாரும் சொன்னாங்க இந்த ஓலை குடிசை சகோதரி இப்போ சொன்னாங்க எது சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க உள்ளவங்க சொன்னாங்களா இந்த ஓலை குடிசைக்காக போகிறேன் போய் ஒரு சபை கண்டுபிடிச்சப்பார். எந்த சபை? இந்த சகோதரி இருக்காங்களா போன்னு தெரியல. அவங்க ஒரு முறையும் சாட்சி சொல்லுவாங்க. இந்த ஓலை குடிசைக்கு போய் போறியே, பக்கத்தில் பெரிய பெரிய ஆலயம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மழை பெய்ஞ்ச ஒழுகுற இதுக்குள்ளே போறியேன்னு சொன்னாங்களா. அப்போ அந்த தாயார் சொன்னாங்களா, இல்லை நான் இப்போ போகிறது ஒரு வேளை ஓலை குடிசையாக இருக்கும், இது பிறகு ஒரு பெரிய மாளிகையை கருத்து மாற்றோம்னு சொன்னாங்க. அந்த தாயோடைய விசுவாசத்தை பாருங்கள். அந்த தாயோடைய விசுவாசத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ஒரு மாளிகையை மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பதற்கு மேலே சொல்லுங்கள, நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலே கர்த்தர் செய்வான்னு சொல்லு. நாங்கள் எதிர்பார்த்துக்கல, நாங்கள் என்னவோ எதிர்பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலே மேலும் மேலுமாய் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் எங்கும் இந்த தேவை செய்தாக்கப்பட்டது ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரத்தை பார்க்கவில்லை, இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது கர்த்தர் செய்த மகத்தான ஒரு பெரிய கிருபை. எங்களால் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. காரணம் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் அப்படி கரடான பாதையில் வந்து கொண்டது. ஆரம்பம் அற்பமாக இருக்கும்,